மக்களே வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜி வந்து அவங்க அத்தை கோமதி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நான் வீட்டுக்கு போறேன். ஆசையா இருக்கு. அம்மா அப்பாவை பார்க்கணும், அப்பத்தாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கோமதி எவ்வளோ எடுத்து சொல்றாங்க. வேணா ராஜி, தேவையில்லாம வாங்கி கட்டிக்காத. எங்க அண்ணங்கள பத்தி உனக்கு தெரியாது. ஏதோ ஒரு நம்ம ஆபத்தான நிலைமையில இருக்க சொல்ல வந்து காப்பாத்தினாங்க. அதோடு நிறுத்திக்கோ. தேவையில்லாம நம்ம பூசி மொழிக்க முடியாது. அவங்க எவ்வளோ கோவமா இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். வேண்டான்னு சொல்றாங்க. மீனாவும் இல்ல ராஜி ஏதோ ஆசைப்படுறா. எது நடந்தாலும் அவள் ஃபேஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாள்ல, விடுங்கன்னு சொல்கிறாங்க. என் பேச்சு யாருமே மதிக்க மாட்டேங்களேன்னு சொல்லிட்டு கோமதி ஃபீல் பண்ணுறாங்க. அவளோட ஃபீலிங்ஸ்க்கும் நம்ம மரியாதை கொடுக்கணும்ல, போயிட்டு தான் வரட்டுமே அப்படின்னு மீனா சொல்ல, சரிம்மா தாயங்களே எப்போனா போங்க, வரதை நீங்கள் தானே அனுபவிக்க போகிறீங்க, எனக்கு என்ன வந்துச்சுன்னு சொல்லிட்டு மருமகளை அனுப்பி வச்சுறாங்க கோமதி. ராஜுவும் அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்களோ தெரியலேன்னு சொல்லிட்டு தயக்கத்தோடு அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே மாறி வடிவு அப்பத்தா எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க, சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க, ராஜி பற்றியும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ராஜி போய் நிற்கவே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ராஜி பார்த்த உடனே அப்பத்தா அவங்க சித்தி மாறி அவங்க அம்மா வடிவு எல்லாம் கட்டி அனுப்பிச்சிக்கிறாங்க. அந்த நேரத்தில் நம்ம முத்துவேலு சக்திவேலும் வராங்க. ஏங்க சக்திவேலு வந்து பழைய பகையை மறக்கவே இல்லைங்க. அவ்வளோ கோவத்தோடு இருக்கான், எவ்வளோ ஆத்தத்தோடு இருக்கான். ஐயோ இவ வேற வந்துட்டாளேன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி கோவத்தோடு இருக்கான். அந்த நேரத்துக்கு ஒரு ஃபோன் கால் வருது. நான் முக்கியமான மீட்டிங்னா நம்ம பேசியே ஆகணும், சொத்து பிரிக்கிற விஷயம், நீங்களும் நானும் அங்கே போயே ஆகணும், வாங்கினான்னு சொல்கிறாங்க. ராஜி பார்த்த உடனே அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ஆசை தான் பேசணும்னு சொல்லிட்டு ராஜி வந்து அப்பா அப்படின்னு சொல்கிறான். என்னை மன்னிச்சிடுங்கப்பா, என்னால் எப்படி சொல்கிறதுனே தெரில, எனக்கு உங்களை பார்க்கணும், அம்மா பார்க்கணும், அப்பத்தை பார்க்கணும், சித்தப்பா பார்க்கணும் ஆசையாக இருக்குப்பா, அதனால தான் நான் வந்தேன் அப்படின்றாரு. அவர் வந்து நீங்கள் இஷ்டம்லாம் சொல்லிவிடுங்கப்பா, போனால் நான் போயிடுறேன், நான் கோச்சிக்கலாம் மாட்டேன், உங்கள் மேலே எனக்கு எந்த கோபமும் இல்லைப்பா, நான் எந்த தவறாகவும் நினைக்க மாட்டேன், இருநாளும் இருக்கிறேன், நீங்கள் சொல்கிற முடிவு தான் அப்படின்னு சொல்கிறா ராஜி. உடனே அப்பத்தை சொல்கிறாங்க, என்னப்பா முத்துவேலு குழந்தை வந்திருக்கா, அவளை வான்னு ஒரு வார்த்தை கூப்பிடப்பா அப்படின்றான். அவர் வந்து வான்னு சொல்ல இருணும் எதுவும் சொல்லலை. உங்கள் இஷ்டம் என்னவோ அதே செய்யுங்கம்மா அப்படின்னு சொல்லிடுறாரு. சொல்லிட்டு ஏன்னா அந்த இடத்துல அவசரமான நிலை, கண்டிப்பாக போய் ஆகணும், அதனால் 2 பேரும் போய் ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிடுறாங்க. முத்துவேலு சக்திவேலும் கிளம்பிடுறாங்க. அந்த நேரத்தில் வந்து இவங்க 3 பேர் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. வடிவு மாறி அப்பத்தாலாம் ராஜிக்கிட்ட ரொம்ப பாசமாக கட்டி பிடிச்சிட்டு அன்பாக பேசிகிட்டு இருக்காங்க. கோமதி பற்றி நல்லா விசாரிக்கிறாங்க. அந்த குடும்பத்தை பற்றியும் கேட்டுட்ருக்காங்க. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்றாங்க. உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஏன் ராஜி உங்கள் அப்பாவுக்கு சித்தப்பாக்கு மட்டும் லெட்டர் எழுதுனா அம்மா மறந்துட்டியா, என் ஞாபகம் இல்லையான்னு கேட்குறாங்க. அம்மா அப்படிலாம் இல்லைம்மா, அந்த நேரத்தில் வந்து நான் எவ்வளோ தவிச்சோமா அந்த பிரச்சனையில், அந்த பிரச்சனைன்னு எனக்கு அப்பாவை சித்தப்பா ஓடி வந்தாங்க பார்த்தியா, அந்த நன்றி நான் என்றைக்குமே மறக்க மாட்டேம்மா, அதனால தான் என் மனசில் இருக்கிற ஒரு ஆசை, ஒரு நன்றியாச்சும் நான் சொன்னோம்ல, என் மனசில் இருக்கிற வலி வேதனையாக நான் லெட்டராக எழுதி கொடுத்தம்மா அப்படின்னாங்க. நானும் படித்தேன், எனக்கும் அப்பாவும் ரொம்ப அழுதுட்டோம், நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா அப்படின்றாங்க. அவங்க சித்தி ஏதோ சாப்பிட்றதுக்கு எடுத்தாந்து கொடுக்குறாங்க ராஜிக்கு, அதையும் சாப்பிட்றா. கோமதி பற்றி அப்போ தான் விசாரிக்கிறாங்க. நீங்களாம் கூட அங்கே வந்தால் நல்லாயிருக்கும், அத்தைக்கும் ரொம்ப ஆசை தெரியுமா அப்படின்னு பேசுகிறாங்க. இருந்தாலும் நான் ரொம்ப பயந்துட்டேன்டா, உங்கள் அப்பனும் சித்தப்பனும் திருப்பி என்ன வேதாளம் முருங்கமலை ஏறிடுமோன்னு பயந்துட்டு இருந்தேன், நல்ல வேலை அவன் எதுவுமே சொல்லலை, உங்கள் அப்பாவுக்கும் ஆசை தான் அப்படின்னு அப்பத்தான் சொல்கிறாங்க. காலப்போக்கில் எல்லாமே சரியாயிடும் அப்பத்தான், நீங்கள் கவலைப்படாதீங்கன்றாங்க. நீ கரெக்டாக சொன்ன ராஜின்னு அவங்க சித்தியும் சொல்கிறாங்க. எல்லாமே சரியாயிடும், கூடி சீக்கிரம் நம்ம 2 குடும்பமும் ஒன்றாயிடும் அப்படின்றாங்க. 2 பேரும் நல்லா சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம சக்திவேல் வந்து கடைசி வரைக்கும் திருந்தவே இல்லைங்க. அவங்க பையன் குமரவேல்கிட்ட சொல்கிறாரு, ஏண்டா இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதாடா, ஏண்டா கொஞ்சம் கூட புத்தியே இல்லையா, சொந்த புத்தியும் இல்லைடா உனக்கு, சுய புத்தியும் இல்லை, ஏன் தான் இப்படி இருக்கன்னு தெரியலன்னு கேட்குறாரு. அப்பா என்னப்பா வாய்க்கு வந்தபடி பேசி என்னை திட்டிட்டு இருக்கீங்க, ஆமாம் உனக்கு கொஞ்சுவாங்களா, இன்னைக்கு ராஜி வீட்டுக்கு வந்தாடா அப்படின்னு சொல்கிறாரு. அது ராஜி வீட்டுக்கு வந்தாடா, அவ எதுக்குப்பா வந்தா, அது ஏன்டா கேட்குற, ஏற்கனவே லெட்டர்லாம் எழுதுனா அவங்க அப்பனுக்கும் எனக்கும், நீங்கள் செஞ்ச உதவிலாம் நான் மறக்க மாட்டேன், நல்ல நேரத்தில் வந்து என்னை காப்பாற்றினீங்க, ரொம்ப நன்றி, ஸ்டேஷன்லேருந்து என்னை காப்பாற்றினீங்க எல்லாம் சொன்னான். அதெல்லாம் கரெக்டுடா, அதெல்லாம் ஒரு ரத்த பாசம், நான் கூடவே இல்லைன்னு சொல்ல, அவள் எழுதுகிற லெட்டர்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது, நானும் படித்தேன், அதுக்குன்னு அவளை முழுசாக நம்ம வீட்டுக்குள்ளேயே ஏற்றுக்க முடியும், ஏற்கனவே ஓடி போயிட்டா, அவள் அத்தைக்காரி கோமதி ஓடி போயிட்டா, அதுவே ஊர் ஜனம் வந்து 30 வருஷமாக பேசிட்டு இருக்கு, இவ வேற ஓடி போயிட்டா, இவ கதை வேற இன்னும் 30 வருஷத்துக்கு பேசும், 60 வருஷத்துக்கு இந்த கதையை பேசும், மானம் வெக்கம் சூடு சொரணம் இல்லாமல் நான் அந்த குடும்பத்தில் போய் ஒன்று சேர்ந்துன்னு நினச்சிட்டியா, சேரவே மாட்டேன்டா, பகையாளி குடும்பத்தை உறவாடி கிடக்கணும்ல, அதை தான் நான் நினச்சிட்டு இருக்கேன், ஏதோ அண்ணன் மனசு வேதனைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் போய் அந்த குடும்பத்தை காப்பாற்றுற மாதிரி நடிச்சேன்டா, மற்றபடி வந்து எனக்கு எந்த அன்பு பாசம் எதுவுமே இல்லடா அந்த குடும்பத்து மேலே அப்படின்னு சொல்கிறான். குமரவேலு அப்பா என்னப்பா சொல்கிறேன், ஆமாண்டா நீ என்ன நினச்சிட்டா, நான் நிஜமாலும் போய் எல்லாம் காப்பாற்றிட்டு அவங்க ஹெல்ப் பண்ண நினச்சிக்கிட்டியா, அதெல்லாம் ஒன்றுமே இல்லைடா, ராஜி வேறு வந்துட்டு அதுவே எனக்கு வைத்த கலக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஃபஸ்ட்டு ராஜி வருவா, அப்புறம் அந்த கோமதி வருவா, அதுக்கப்புறம் அந்த பாண்டிய மொத்த குடும்பம் இங்கே வந்துடும்,
ஏன்டா சொத்து வந்து உனக்கு மட்டுமே அடையணும்னு தான் நான் பார்த்துருக்கேன். எங்க அண்ணன் சொத்து பொண்ணுக்கு தானே போகும். பொண்ணு இங்க வந்துட்டா சொத்து அங்க போயிடும்ல. அவ வரவே கூடாதுடா. கோமதியோட சொத்தும் இருக்குதுல்ல. கோமதி சொத்தும் இருக்கு. ராஜி சொத்தும் இருக்கு. எல்லாமே என் பையன் ஆசை பையன் குமரவேலு உனக்கு தான்டா சேரணும். அதுக்கு தான்டா நான் இவ்ளோ பாடுபட்டுட்டு இருக்கேன். அவங்கள இங்க அண்டவே விடக்கூடாதுடா. உங்க ஆத்தா இருக்காளே, உங்க அப்பத்தா இருக்காளே, அச்சோ! எந்நேரமும் இந்த கோமதி கோமதின்னு அவ பிராணமே பாடிட்டு இருக்கா. இப்ப பேத்தி வேற வந்துட்டாலும் அவங்க முகத்துல எவ்ளோ சந்தோஷம் பாத்தியாடா குமரவேலு. இதெல்லாம் நீ எங்க நெனச்சுக்க போற? இத பத்தி யோசிக்க மாட்டியே! அறிவு கெட்டவனே! ஷோ! புலிக்கு பொறந்தது பூனையாவே இருக்கிறியாடா! எப்போடா நீ புலியா மாறப் போறேன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு புள்ளங்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. 2 குடும்பத்தையும் சேரவே விடக்கூடாதுடா. பேசவும் கூடாது. நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். எங்க அண்ணங்காரன் வந்து இதான் சாக்குன்னு சொல்லிட்டு பொண்ண பார்த்தவுடனே அப்படியே வாய பொளந்துன்னு நிக்கிறான். எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்த? இந்த வீட்ட விட்டு வெளிய போன்னு சொல்லியிருந்தான்னா, சபாஷ் போட்டிருப்பேன். அவன் என்னவோ விட்டத்தையே பார்த்துக்கிட்டு பொண்ண பார்த்தவுடனே அப்படியே பாசத்துல உருகிட்டான். எங்க அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு, "என்னப்பா சொல்ற?" அப்படின்னு கேட்குறாங்க. என்ன நாடகம் ஆடுறாங்கடா! எனக்கு சுத்தமா புடிக்கலடா குமரவேலு. இப்ப இருக்கிற அந்த மான மரியாதை வந்து அந்த குடும்பம் எல்லாம் இங்க வந்துடுச்சுன்னா சுத்தமா போயிடும்டா. நம்மளுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல. அப்புறம் நீ, நான், உங்க அம்மாலாம் வெளிய போ வேண்டியது தான். அத மட்டும் யோசனை வச்சுக்கடா பையா அப்படின்னு குமரவேலுகிட்ட சொல்றேன். நான் அதான் நெனச்சேன், என்னடாப்பா இந்த சக்திவேல்லாம் திருந்தராவுது. முத்துவேலை நம்பினாலும் நம்புவாங்க. இந்த சக்திவேலு மகா ஃப்ராடு. அவன நம்பவே முடியாது. எவ்ளோ வஞ்சகமா இருக்கான் பாத்தியா? அவளும் ஒரு பொண்ணு மாரி தானே. ராஜியும் அவனுக்கு ஒரு பொண்ணு தான். அண்ணன் பொண்ணுன்னா அவனுக்கு ஒரு பொண்ணு தானே. சொத்துக்கு ஆசைப்பட்டுட்டு எப்படி அந்த உறவ கெடுக்குறான் பாத்தீங்களா? கொஞ்சம் கூட இதுவே மனசாட்சியே இல்லாதவங்க அவன். அதான் என்னடா இவ்ளோ அக்கறையா வந்து பேசுறான், அழுவுறான் எல்லாமே ட்ராமா தான். அப்பா! கேவலமானவங்க இந்த சக்திவேலு. அவன பார்த்தாலே எரிச்சலா வருது. எனக்கு அன்னைக்கு என்னவோ அந்த இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கோமதி கூட்டின்னு வந்தது, பாசமா அழுதது பார்த்தாலாம் எல்லாமே நடிப்பு தான் போல. இந்த பொண்ணு வந்துச்சே, "வாம்மா எப்படிம்மா இருக்க? சாப்பிட்டியாம்மா? இரும்மா" அப்படின்னு சொல்லாம, அவ உடனே சொத்து கேட்க வந்தா அந்த வீட்டுக்கு. தாய் பாசத்துக்காக தானே அப்பா, சித்தப்பா உன்னையும் அப்பாவ நெனச்சு தான் அவன் லெட்டர் எழுதினான். அதுக்கூட மறந்துட்டான் பாரேன் அவன். மறமண்டன். அதான் அவன் தலையில மசரே இல்ல. இவள யோசிச்சு கேவலமா எண்ணத்த யோசிச்சு தான் அவன் மண்டையில வந்து முடியே இல்லாம அரமண்டையா இருக்கிறான். அந்த அரமண்டையன் என்ன பண்றான், அவன் பையன் மனசுலயே வஞ்சத்த திணிக்கிறான். எக்காரணத்த கொண்டும் அத்தை கிட்ட பேசாதடா, ராஜி கிட்ட பேசாத, அந்த அரிசி பண்ண துரோகத்தலாம் நீ மறந்துட்டியாடான்னு சொல்லிட்டு பையன உசுப்பேத்திட்டே இருக்கான் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மக்களே லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த சக்திவேலு என்ன பண்றா, தான் பையன் குமரவேலு கிட்ட வஞ்சத்தை கொஞ்சம் கொஞ்சமா மனசுல ஏத்திக்கிட்டே இருக்கான். ராஜி வருவாளன்னு சொல்லிட்டு மீனாவும் கோமதியும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ராஜி சந்தோஷமா வந்து, "அத்தை நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்பா கிட்ட பேசிட்டேன், சித்தப்பா கிட்ட பேசிட்டேன், அப்பத்தாக்கிட்ட சித்திக்கிட்ட எல்லார்கிட்டையும் நான் பேசிட்டேன். எவ்வளோ ஜாலியாக சந்தோஷமா இருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. கோமதி வர, "என் வயித்துல புளி கரைச்சதுடி, நீ வேற போயிட்டு அங்கே என்ன ஏடுற கூட்டின்னு வருவியோன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருந்தேன்றாங்க. அதெல்லாம் பார்த்தா வீட்டில் எல்லாரும் உங்களை கேட்டாங்க, எல்லோரும் சந்தோஷமா இருக்காங்கன்றாங்க. உடனே ராஜி சொல்றா, "நம்ம எல்லாருக்கும் அவங்க எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்களே, அவங்களுக்குலாம் சேர்ந்து நம்ம வீட்டில் விருந்து ஏற்பாடு பண்ணணும். அவங்களாம் கூப்பிடலாமா?" அப்படின்னு கேட்குறா. உடனே கோமதி சொல்றா, "அம்மா தாயே, என் பிரச்சனை மேலே பிரச்சனை மாட்டி விடாதம்மா. ஏற்கனவே பல பிரச்சனை இருக்கு. அவங்களாம் வரமாட்டாங்க. எங்கள் அண்ணங்களை நினச்சாலே எனக்கு பயமா இருக்கு. அன்னைக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அதனால முழுசா என்னை ஏற்றுக்கினாங்கன்னு நான் நினைக்கல. நீ வேறு விருந்துக்கெலாம் சொல்கிற, அவங்களாம் வரமாட்டாங்க. தேவையில்லாத பிரச்சனைலாம் வேணான்றாங்க." மீனாவும், "அப்போல்லாம் நடக்காத அத்தை. நம்மளும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் தானே உறவு நீடிக்கும்னு" சொல்கிறாங்க. இதெல்லாம் எங்கே போய் முடியும்னு தெரில மக்களே. பொறுத்து தான் பார்க்க முடியும். ஏற்கனவே ஒரு பக்கம் சரவண பிரச்சனை ஓடிட்டுருக்கு. இப்போ வேற ராஜி அந்த வீட்டுக்கு போய் காலடி எடுத்து வச்சிருக்கா. எல்லோருமோ சந்தோஷமா இருக்காங்க. இந்த குமரவேல் சக்திவேலை தவிர. இதே அரசி கூட வந்தால் கண்டிப்பாக குமரவேல் ஜொல்லு விட்டுக்குன்னு அப்பனுக்கு எதிராக இருப்பான். என்ன நடக்க போது தெரியல மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வர வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.